இந்த பாட்டை கேட்டு முதல்ல உங்களை பாராட்டினது யார்? எங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் சார். அவர் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஆடியோ லான்ச்சுக்கு போக முடியல, அவர் தான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போனார். போயிட்டு அப்போவே அந்த பாட்டை கேட்டுட்டு 2 வாட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்குலாம் பெரிய மியூசிக் நாலேஜ் கிடையாது சார், அவங்க கிட்டேருந்து வர ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த பாட்டு அப்படின்னு ஒரு இன்னசென்ட்டாக சொன்னார் சார் அவர். அதுதான் ஃபஸ்ட்டு பாராட்டு எனக்கு. அதுக்கப்புறமா என் டாக்டர் சொல்கிறா, ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்த பாட்டும் கேட்கல, ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் ரிலீஸ் ஆகுது, ரேடியோவில் போடுறாங்க அந்த பாட்டு. ஸோ எங்கள் டாக்டர் ஃபோனில் சொல்கிறா, சூப்பராக இருந்தது மம்மி பாட்டு, பயங்கரமாக ஒரு ரேடியோலலாம் உங்கள் பாட்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாம் நம்ம இந்த மாதிரி உங்கள் மாதிரி பத்திரிகையிலேருந்து டிவியிலேருந்து எல்லோரும் பேட்டி எடுத்து அந்த பாட்டை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். அது அப்புறம் தனுஷ் சாரை கூட அந்த பாட்டுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை சார். அவர் புதுக்கோட்டையில் சரவணன் சொல்லிட்டு ஒரு படத்துக்காக சிங்கப்பூர் வந்திருந்தார். நான் எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் அவர் ரூமு, பக்கத்து ஹோட்டலில் அவர் இருக்கார் அந்த பட ஷூட்டிங்காக. நான் வந்து வித்யாசாகர் சார் ப்ரோக்ராமுக்காக சிங்கப்பூருக்கு நானும் பறவை முனியம்மாலாம் போயிருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க, உதித் நாராயண் சார், சுஜாதாக்கா, சாதனா சர்க்கம் மேடம், எல்லாம் பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நானும் பறவை முனியம்மாவும் ரூம்மேட்டு. எனக்கும் அவங்களுக்கு தான் செட் ஆகும், ஏன்னா என் கூட தான் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கெலாம் நிறைய வந்திருந்தாங்க. அப்போ என் கூட வாப்பில்ல தனுஷ் வந்துருக்குதான், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோடனே ரூம்குள்ளே போகிறோம். பாட்டி வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு தனுஷ் அவரை எல்லாம் இது பண்ணிவிட்டு, இப்படிப்பா இருக்க அப்படின்னா, இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பாட்டி யார் அப்படின்னாரு. அவங்க தான்ப்பா மன்மதராசா நீ நடித்து அது பாடினவங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கும் அவருக்குமான அறிமுகம். அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது குமுதம் பத்திரிகையிலலாம் வந்து சார் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டோம். அப்படி தான் தனுஷ் சாருக்கும் எனக்குமான அறிமுகம் கூட கிடச்சிது. அதுக்கப்புறம் அவருக்கும் நிறைய பாடினேன் சார் நான். அது ஒரு கனாக்காலம் சொல்லிட்டு ராஜா சாருக்கு, தனுஷ் சாருக்கு அவருக்கு பாடினது. அப்புறம் ட்ரீம்ஸ்னு ஒரு படம், இது மாதிரி அப்புறம் நிறைய படங்கள் அவருக்கு பாடினேன் சார் நான்.